ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தற்போது 19 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ளதுடன் நீரிணையின் இருபுறமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, ஈரான் தரப்பு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வீசப்பட்டுள்ள கண்ணி வெடிகளை படிப்படியாக அகற்றி வருகின்றோம். மேலும் கண்ணி வெடிகளை வீசும் ஈரான் படகுகளை சுட்டு வீழ்த்த ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்றும் அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் உயர் தலைவர் மோஜ்தபா கொய்மேனி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் தேசப்பற்றாளர்களின் ஒற்றுமையால் எதிரிகளின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மக்கள் மனதில் அச்சத்தை விதைக்க எதிரி நாடு முயற்சி செய்கிறது. இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைமையில் நடைபெறும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நேற்றிரவு அந்த நாட்டு தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரி ஒருவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மருமகனும் அவர் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரியுமான ஜெராக் குஷ்னர் ஆகியோர் இன்று பாகிஸ்தான் சென்று ஈரானிய அதிகாரிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி செய்து வருகின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.